இலக்கிய அடுத்து நடக்க போற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, இங்க ஜானகி இலக்கியாட்ட சொல்றாங்க, "நீ என்ன இலக்கியா? ஏன் இப்படி முட்டாள்தனம் பண்ண? அந்த நாகுவே ஒரு ரவுடி. அவன போய் நம்பி வந்திருக்கியே!" அந்த நாகு இந்நேரத்துக்கு கால் பண்ணி அந்த எஸ்எஸ்கேட்ட, "இது மாரி இந்த இலக்கியா என்ன கண்டுபிடிச்சிட்டா" அப்படின்னு சொல்லியிருப்பான். எஸ்எஸ்கே உடனே, "அப்படின்னா கார்த்திய நீ கடத்திக்கிட்டு வேற எங்கேயாவது போயிடுன்னு" சொல்லியிருப்பான். அவன் இந்நேரம் அந்த ஊர விட்டே காலி பண்ணி போயிருப்பான் இலக்கியா. இதுக்கப்புறம் நாம எப்படி கௌதம காப்பாத்த போறோம்? "ஏன் இலக்கியா இப்படி பண்ணுன? கைக்கு கிடைச்ச நல்ல வாய்ப்ப நீ மிஸ் பண்ணிட்டியேம்மா! போ இலக்கியா" அப்படின்னு நம்ம ஜானகி கோவப்பட்டாலும், ஆனா இலக்கியா கண்டிப்பா நாகு மூலியமா கார்த்திய கண்டுபிடிச்சு, இந்த எல்லா கடத்தலுக்கும் காரணம் அந்த எஸ்எஸ்கே தான் அப்படின்னு நாகு மூலியமாவே கார்த்திக்கு புரிய வச்சு, கார்த்திய அழைச்சிட்டு போய் கௌதம வெளிய கொண்டு வரணும்னு எத்தன பேருக்கு நம்பிக்கை இருக்கு? அப்படி நம்புறவங்க மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணி தெரியப்படுத்துங்க. அது எப்படி நடக்க போகுது அப்படின்னா, இங்க இலக்கியா ஜானகிட்ட சொன்னதும், ஜானகி இப்படி சொல்றது இலக்கியா யோசிச்சு பார்க்குறாங்க. அத்தை சொல்ற விதத்துல கரெக்ட் தானே. அத்தை சொல்ற மாரி, அந்த நாகு நம்மள ஏமாத்திட்டா என்ன பண்றது? இல்ல, அவன் அப்படி ஏமாத்த மாட்டான். ஏன்னா, அவன் வார்த்தையில ஒரு உண்மை இருந்துச்சு. நாம அவன் குழந்தைய காப்பாத்திருக்கோம். கண்டிப்பா அவன் இதுக்கு பிராயச்சித்தமா நமக்கு உதவி பண்ணுவான் அப்படின்னு இலக்கியா நம்பிக்கையோட இருக்காங்க. ஸோ நம்பிக்கையோட இருக்க இலக்கியா, இங்க அடுத்த நாளு கௌதம போய் காலையிலேயே பார்க்குறாங்க. கௌதம்ட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்றாங்க. கௌதம் உடனே, "அப்படியா இலக்கியா? இருந்தாலும் அந்த நாகு நம்மள ஏமாத்திட்டா என்ன பண்றது?" "இல்ல கௌதம், அத்தையும் அதுதான் சொல்றாங்க. ஆனா, அந்த நாகு பேசின வார்த்தையில ஒரு உண்மை தெரிஞ்சது கௌதம் எனக்கு. கண்டிப்பா அவன் எனக்கு பொய் சொல்லுவான்னு நம்பிக்கை இல்ல கௌதம்" அப்படின்னு இலக்கியா சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, இலக்கியா நம்ப நாகுவ பார்க்க போவாங்க. ஸோ நாகு ஆல்ரெடி காலையிலேயே கிளம்பி கார்த்தி இருக்க இடத்துக்கு போறான். போயிட்டு தன்னுடைய ஆளுங்கள்ட்ட, இந்த மாரி இப்போ இலக்கியா மேடம் வருவாங்க. வந்த உடனே நாம இந்த கார்த்திய கொண்டு போய் அவங்கள்ட்ட ஒப்படைச்சிடணும். ஏன்னா, நாளைக்கு கோர்ட்ல வந்து பார்த்தோம்னா, கௌதம் சாருக்கு எதிரா இப்போ கேஸ் குடுத்துருக்காங்க இல்லையா? அந்த கேஸ்ல கார்த்தி தான் முக்கியமான எவிடன்ஸே. அதனால கார்த்தி அவங்களுக்கு தேவைப்படுறாங்களாம். கார்த்திய வச்சு அவங்க கௌதம வெளிய கொண்டு வரணும்னு நெனைக்கிறாங்க. அதனால நாம கொண்டு போய் கார்த்திய அவங்கள்ட்ட ஒப்படைச்சிடலாம். நீங்க காலையிலேயே அவன ரெடி பண்ணிடுங்கடா அப்படின்னு நாகு தன்னுடைய ரவுடி பசங்கள்ட்ட சொல்றாங்க. இத நம்ம கார்த்தி தெளிவா காதுல வாங்கிறாரு. ஓ! அப்போ இதுவரைக்கும் எனக்கு கடத்தி வச்சு சித்திரவதை பண்ணீங்க. இப்போ கௌதம காப்பாத்தணும் அப்படிங்கிறதுக்காக என்ன ரிலீஸ் பண்ண போறீங்களா? இல்ல, நான் உங்கள்ட்ட கிடைக்க மாட்டேன். கௌதம் ஜெயில்லயே கடக்கட்டும். அவன் பண்ண தப்புக்கு அதுதான் தண்டனை அப்படின்னு கார்த்தி முட்டாள்தனமா யோசிக்கிறான். யோசிச்சது மட்டும் இல்லாம, கார்த்தி டேபிள்ல இருந்த ஃபோன் எடுத்து யாருக்கும் தெரியாம கட்டெல்லாம் அவுத்துட்டு எஸ்எஸ்கேவுக்கு கால் பண்றான். கால் பண்ணி கார்த்தி உடனே, "அங்கிள், நான் தான் கார்த்தி பேசுறேன்." "என்ன? கார்த்தி பேசுறியா? என்ன சொல்ற கார்த்தி? எங்க இருக்க நீனு?" அப்படின்னு கேட்க, "இல்ல அங்கிள், என்ன அந்த இலக்கியா கௌதம் சேர்ந்து 4 ரவுடி பசங்கள வச்சு கடத்தி வச்சிருந்தாங்க. ஆனா நான் இப்போ கட்டெல்லாம் அவுத்துட்டு அவங்கள்ட்டருந்து ஒரு ஃபோன புடுங்கி உங்களுக்கு கால் பண்றேன். அது மட்டும் இல்ல அங்கிள், என்ன இப்போ அந்த ரவுடி பையன் இலக்கியாட்ட ஒப்படைக்க போறானாம். அவங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஏதோ பெருசா பிளான் பண்ணியிருக்காங்கன்னு தோணுது." "என்ன? அந்த ரவுடி இலக்கியாட்ட உன்ன ஒப்படைக்க போறானா? என்ன சொல்ற கார்த்தி?" "ஆமா அங்கிள், நாங்க அவங்க பேசுனத காதுல வாங்குனோம். அதனால நான் இப்ப இங்கேருந்து தப்பிக்க போறேன்." அப்படின்னு கார்த்தி சொல்லுவான். எஸ்எஸ்கே உடனே, "இல்ல கார்த்தி, நீ அங்கேருந்து தப்பிக்கிறது ரொம்ப ரிஸ்க்கு. நீ அங்கேயே இரு. நீ எங்க இருக்கன்னு தெரிஞ்சு நான் உடனே கிளம்பி வரேன்." அப்படின்னு எஸ்எஸ்கே சொல்லுவாரு. "இல்ல அங்கிள், அந்த ரவுடி மட்டும் என்ன புடிச்சு இலக்கியாட்ட ஒப்படைச்சிட்டனா, அப்புறம் எல்லாம் வேஸ்ட்டா போயிடும். இதுவரைக்கும் நான் பட்ட கஷ்டத்துக்கு ஒரு அர்த்தமே இல்லாம போயிடும். அந்த கௌதம் நாளைக்கு கண்டிப்பா ஜெயிலுக்கு போகணும். அதுவரைக்கும் நான் கௌதம் கையில கிடைக்கக்கூடாது அங்கிள்." அப்படின்னு கார்த்தி சொல்லுவான். உடனே எஸ்எஸ்கே, "புரியுது கார்த்தி. அதுக்கு நான் என்ன சொல்றேன், நான் சொல்ற இடத்துக்கு நீ அங்கேருந்து கிளம்பி போ. அது என் ஃப்ரெண்டு வீடு தான். நீ அங்க போய் இரு. நான் அங்க வரேன். நான் அங்க வந்து உன்ன மீட் பண்றேன். அதுவரைக்கும் இந்த விஷயத்த பத்தி நீ யார்ட்டயும் பேச வேணாம். புரியுதா?" அப்படின்னு எஸ்எஸ்கே சொல்லுவாரு. கார்த்தியும், "சரி அங்கிள்" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன வச்சுருவான். ஸோ ஃபோன் வச்ச உடனே நம்ம கார்த்தி அங்கேருந்து தப்பிச்சுருவான். தப்பிக்கவும் இலக்கியா நாகுக்கு கால் பண்ணுவாங்க. நாகும், "சரிங்க மேடம், நீங்க நேத்து மாரி என் வீட்டுக்கு வந்துருங்க. நான் இப்பயே கார்த்தி அழைச்சுட்டு அங்க வரேன்." அப்படின்னு சொல்லிட்டு நாகு நேரா ஸ்பாட்டுக்கு போவாரு. போய் பார்த்தா கார்த்தி அங்க இருக்க மாட்டான். நாகு செம ஷாக் ஆயிடுவான். உடனே ரவுடி பசங்கள்ட்ட கேட்டா அவன போதையில, "ஐயோ! காணுமே!" அப்படின்னு தேடுவானுங்க. தேடிட்டு அங்கேருந்து தேட ஆரம்பிப்பானுங்க. கார்த்தியால தனியா எவ்வளோ தூரம் ஓட முடியும்? ஸோ கார்த்தி நேரா ஓடிட்டு இருக்கான். கரெக்ட்டா இலக்கியா அந்த வழி தான் வராங்க. இலக்கியா கார்த்திய பார்த்துறாங்க. கார்த்திட்ட போயிட்டு, "கார்த்தி, எப்படி நீ வந்த? தப்பிச்சிட்டியா அங்கேருந்துன்னு?" கேட்க, "ஏன் அண்ணி, என் தப்பிச்சவங்களுக்கு பிடிக்கலையா? ச்சீ! நீங்கலாம் அண்ணின்னு சொல்றதுக்கே அருகதை இல்லாதவங்க. என்ன கடத்தி வச்சு சொத்துக்காக என்னலாம் கஷ்டப்படுத்துறீங்க. நான் உங்கள சும்மா விட மாட்டேன். நான் இப்போ நேரா போலீஸ் ஸ்டேஷன் தான் போறேன். அங்க போயிட்டு உங்கள பத்தி எல்லா விஷயத்தையும் சொல்லி உங்களையும் உள்ள தள்ளுறேன்." அப்படின்னு கார்த்தி பேசுவான். ஆனா நம்ப இலக்கியா, "இல்ல கார்த்தி, நீ தப்பா புரிஞ்சுட்டு இருக்க. நான் உன்ன கடத்தல கார்த்தி. ஏன் நீ புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்க? உன்ன கடத்துனது அந்த எஸ்எஸ்கே தான். அவன் தான் கௌதம பழி வாங்கணும்னு சொல்லி உன்ன கடத்தி இப்படி ஒரு நாடகத்த போட்டுருக்கான். ச்சீ! போதும், வாய மூடுங்க அண்ணி. இன்னும் எத்தன நாளைக்கு இப்படி பொய் சொல்ல போறீங்க? இப்படியே பொய் சொல்லி நீங்க என்ன ஏமாத்துன வரைக்கும் போதும் அண்ணி. நானும் நெறைய ஏமாந்துட்டேன். இதுக்கு மேல உங்கள நம்புறதுக்கு நான் தயாரா இல்ல."
அண்ணன், அண்ணின்னு உங்க மேல எவ்வளோ பாசம் வச்சிருந்தேன். கட்டின மனைவிய விட உங்க 2 பேர் மேல தான் நான் அவ்வளோ நம்பிக்கை வச்சிருந்தேன். ஆனா நீங்க 2 பேரும் என்ன சொத்துக்காக, கேவலம் இந்த பணத்துக்காக இப்படிலாம் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கவே இல்ல." அப்படின்னு இலக்கியாவையும், கௌதம் மனசையும் எவ்வளோ காயப்படுத்த முடியுமோ அவ்வளோ காயப்படுத்தி பேசுறாரு கார்த்தி. கரெக்ட்டா நாகும் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. வரவும் கார்த்தி உடனே, "இவன் வந்துட்டான்ல உங்க ரவுடி. இவன வச்சு என்ன கடத்துனீங்க? என்ன திரும்ப என்ன கடத்திட்டு போய் அடைச்சு வைக்க போறீங்களா? சொல்லுங்க அண்ணி. அப்படி நான் கடந்து செத்தவத அனுபவிக்கிறதுக்கு ஒரே தடியா செத்தே போயிடுறேன்." அப்படின்னு கார்த்தி சொல்ல, நாகு வந்து, "இங்கே பாருங்க சார். நீங்க ரொம்ப தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் உங்கள கடத்துனது உண்மதான். ஆனா நீங்க நினைக்கிற மாரி இலக்கியா மேம் சொல்லியோ, கௌதம் சார் சொல்லியோ நான் உங்கள கடத்தல. டேய் போதும் நிப்பாட்றா. நீ இலக்கியாட்ட பேசுனதையும், கௌதம்ட்ட ஃபோன்ல பேசுனதையும் தான் நான் கேட்டுட்டு இருந்தேனே." "ஐயோ! கார்த்தி என்ன சொல்ற?" அப்படின்னு இலக்கியா கேட்க, "சாரி மேடம். அந்த எஸ்எஸ்கே சாரு அப்படிதான் எங்கள பேச சொன்னாரு. நீங்க கடத்துன மாரியே கார்த்தி சார்கிட்ட அவரு செய்ய வச்சாரு. நாங்களும் அதே மாரி நடிச்சோம். அதனால தான் அவரு தப்பா புரிஞ்சுட்டாரு. இங்க பாருங்க சார். நீங்க நினைக்கிறது தப்பு சார். இதுக்கும் இவங்களுக்கும் சம்மந்தமே இல்ல. இது எல்லாத்தையும் பண்ண சொன்னது அந்த எஸ்எஸ்கே சார் தான்." அப்படின்னு நாகு சொல்ல, கார்த்தி உடனே, "போதும் நிப்பாட்றா. இன்னும் எத்தன நாளைக்கு இப்படி நாடகம் ஆட போறீங்க? அங்க இருக்கும்போது இலக்கியான்னு சொல்றது தெரிஞ்சதுக்கப்புறம் எஸ்எஸ்கேன்னு சொல்லி என்ன முட்டாளாக்க பார்க்குறீங்களா? நான் இப்ப தான் எஸ்எஸ்கே சார்ட்ட பேசினேன். அதெல்லாம் அப்படி ஒண்ணும் கிடையாது." அப்படின்னு சொல்ல, நாகு உடனே, "என்ன? எஸ்எஸ்கே சார்ட்ட பேசுனீங்களா? எப்படி பேசுனீங்க? ஏது உங்களுக்கு ஃபோன்?" அப்படின்னு கேட்க, "எல்லாம் நீ வச்சிருந்த ரவுடி பசங்க. அவனுங்க ஃபோன்ல இருந்து எடுத்து கால் பண்ணேன். அவர்ட்ட பேசிட்டேன். அவரு என்ன காப்பாத்துன்னு சொல்லியிருக்காரு. சும்மா தேவையில்லாம அவர் மேல பழிய போடாதீங்க." அப்படின்னு சொல்ல, நாகு உடனே, "அப்படியா சார்? அப்போ நான் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்கல்ல? ஒரே நிமிஷம் இருங்க. நான் இப்போ எஸ்எஸ்கே சாருக்கு கால் பண்றேன். அவரு என்ன பேசுறான்னு கேட்டுட்டு, அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுங்கிறத முடிவு பண்ணிக்கலாம்." அப்படின்னு சொல்ல, உடனே நாகுவும் எஸ்எஸ்கேவுக்கு கால் பண்றாரு. எஸ்எஸ்கே ஃபோன் எடுத்து, "டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க? அந்த கார்த்தி எவனோ ஒருத்தன் ஃபோன்லேருந்து ஃபோன் பண்ணி என்கிட்ட, 'நான் இவன தப்பிச்சிட்டேன் சார். என்ன பண்ணணும்னு தெரியல அங்கிள். நான் இப்போ போலீஸ் ஸ்டேஷன் போவான்னு?' கேட்குறான். நீங்க என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? புடுங்கிட்டு இருக்கீங்களா? அந்த கார்த்தி எனக்கு வேணும் வேணும்னு நான் எவ்வளோ தான் சொல்லிட்டு இருக்கேன். அந்த கௌதம் ஜெயிலுக்கு போறதுக்காக நான் அந்த கார்த்தி எவ்வளோ கஷ்டப்பட்டு கடத்தியிருக்கேன். அது மட்டும் இல்ல, இதுக்கெல்லாம் காரணம் அந்த கௌதம் தான் சொல்லி அவன எப்படி நம்ப வச்சு நான் செஞ்சிருக்கேன். ஆனா நீங்க எத பத்தியுமே கவலைப்படாம அவன தப்பிக்க விட்டுருக்கீங்க. ச்சீ!" அப்படின்னு சொல்ல, நாகு உடனே, "இல்ல சார். அதெல்லாம் ஒண்ணும் நடக்கல. நான் புடிச்சுட்டேன் அவன." "என்ன நீ புடிச்சு கிழிச்ச?" "இங்க பாரு நாகு. நான் திரும்ப சொல்றேன். அந்த கார்த்திய வச்சு நான் எவ்வளோ பிளான் பண்ணி வச்சிருக்கேன். அது எல்லாத்தையும் கெடுத்துறாத. ஒழுங்கா அவன உன் கட்டுப்பாட்டுல வச்சுரு. நாளைக்கு கௌதம் கேஸ் ஹியரிங் வருது. அப்போ கார்த்தி இல்லன்னு தெரிஞ்சா கௌதம்க்கு கண்டிப்பா நிரந்தரமா ஜெயில் தான். அதுக்கப்புறம் நான் கார்த்தி என்ன பண்ணணும்னு சொல்றேன். அதுவரைக்கும் கார்த்தி பத்திரமா இருக்கணும். புரியுதா?" "சரி சார். நான் பார்த்துக்கிறேன் சார்." "சரி வச்சு தொலைங்க." அப்படின்னு சொல்லி எஸ்எஸ்கே ஃபோன் வைக்கிறாரு. அப்பதான் கார்த்திக்கு எல்லாமே புரியுது. "போதுமா சார்? நீங்க சொன்னீங்களே, எஸ்எஸ்கே சார் தான் ரொம்ப நல்லவரு. அவரு உங்கள காப்பாத்தணும்னு சொன்னாருன்னு சொன்னீங்களே, போதுமா? இப்ப நம்புறீங்களா? இல்ல இப்பயும் நம்பலையா?" "இங்க பாருங்க சார். எஸ்எஸ்கே சார் சொல்லி தான் இதெல்லாம் பண்ணேன். ஆனா, இப்போ இலக்கியா மேடத்த நான் உங்கள ஏன் ஒப்படைக்கிறேன்னா, அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அவங்க என் பொண்ணோட உயிர காப்பாத்திருக்காங்க. அதுக்கு நான் நன்றி கடன் பட்டுருக்கேன். அதுக்காக நான் உங்கள ஒப்படைக்கிறேன்னு வாக்கு குடுத்துருக்கேன். அதனால தான் உங்கள கொண்டாந்து இலக்கியா மேடத்துல ஒப்படைக்கிறேன்னு முடிவு பண்ணேன். நான் உண்மைய சொல்லிட்டேன் சார். இதுக்கு மேல நீங்க உண்மைய நம்புறதும் நம்பாததும் உங்க விருப்பம் தான்." அப்படின்னு நம்ம நாகு சொல்லவும், கார்த்தி அப்படியே உறைஞ்சு போய் நிக்காரு. இலக்கியா உடனே, "என்ன கார்த்தி, இன்னமும் நீ என்ன நம்பலையா? இன்னும் நான் உன்ன நம்ப வைக்கணும்னா என்ன பண்ணணும்?" அப்படின்னு கேட்க, கார்த்தி உடனே எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு, "என்ன மன்னிச்சிடுங்க அண்ணி. நான் தான் முட்டாள்தனம் பண்ணிட்டேன்." அப்படின்னு கார்த்தி ஃபீல் பண்றான். நாகு உடனே, "இங்க பாருங்க சார். நீங்க இங்க இருக்கிறது டேஞ்சர். நீங்க முதல்ல உங்க அண்ணி கூட கிளம்பி நீங்க பத்திரமான ஒரு இடத்துக்கு போங்க. போயிட்டு அதுக்கப்புறம் இன்னைக்கு ஃபுல்லா நீங்க யாரையும் பார்க்க வேணாம். நாளைக்கு காலைல எப்படியாவது நீங்க கோர்ட்டுக்கு வந்துருங்க. கோர்ட்டுக்கு வந்து எல்லா உண்மையும் சொல்லுங்க. நானும் கோர்ட்டுக்கு வரேன். கோர்ட்டுக்கு வந்து அப்ரூவலா மாறுறேன். நீங்களும் அதே மாரி அப்ரூவலா மாறிட்டீங்கன்னா, இது எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அந்த எஸ்எஸ்கே தான் சொல்லி அவர உள்ள தள்ளிடலாம். அது மட்டும் இல்லாம நீங்க அப்புறம் உங்க அண்ணன காப்பாத்திடலாம் சார்." அப்படின்னு நாகு சொல்ல, இலக்கியாவும், "சரிங்க. நீங்க பண்ணதுக்கு ரொம்ப நன்றி." அப்படின்னு சொல்ல, "என்ன மேடம் நன்றின்னு பெரிய வார்த்தை சொல்றீங்க? நீங்க என் பொண்ணோட உயிர காப்பாத்திருக்கீங்க. நான் வாழ்றது என் பொண்ணுக்காக தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது என் பொண்ணு உயிர காப்பாத்துனவங்களுக்கு நான் நன்றி கடன் பட்டுருக்கேன்ல. அதனால தான் இத பண்ணியிருக்கேன். ரொம்ப நன்றி மேடம்." அப்படின்னு சொல்லிட்டு நாகு கிளம்புறான். கார்த்தி உடனே, "என்ன மன்னிச்சிடுங்க அண்ணி." அப்படின்னு சொல்ல, நம்ம இலக்கியா உடனே, "இல்ல கார்த்தி, அத பத்தி பேசுறதுக்கு இப்ப நேரம் இல்ல. நாம ஒரு சேஃபான இடத்துக்கு போணும். பாதுகாப்பா இருந்தா மட்டும் தான் நாளைக்கு உங்கள கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணி நாம கௌதம வெளிய கொண்டு வர முடியும். அதனால நான் சொல்றத இப்போதைக்கு கேட்டு என் கூட நீங்க வாங்க." அப்படின்னு சொல்லி இலக்கியா கார்த்திய பத்திரமா அழைச்சிட்டு போவாங்க. அடுத்த நாள் எப்போதும் போல கோர்ட்டுக்கு அழைச்சிட்டு போய், யாருமே எதிர்பார்க்காத விதமா நம்ம கார்த்திய கோர்ட்ல நிக்க வச்சு, கௌதம் இதுக்கு சம்மந்தம் இல்லன்னு சொல்லி அத கார்த்தி ஒத்துப்பாரு. அதே மாரி நாகு அதே இடத்துல அ உள்ள பூந்து, "ஆமா சார். அவங்க சொல்றதெல்லாம் உண்மதான். இதுக்கும் கௌதம் சாருக்கும் சம்மந்தம் இல்ல. எல்லாத்துக்கும் காரணம் எஸ்எஸ்கே தான்." அப்படின்னு நாகு உண்மைய போட்டு உடைக்க போறாரு. ஸோ கௌதம் வெளிய வர போறாரு. இப்படி கேவலமான ஒரு நார பொழப்பு பொழச்ச அந்த எஸ்எஸ்கே உடைய உண்மையான முகத்த கிழிச்சு இலக்கியா அவன ஜெயிலுக்கும் அனுப்ப போறாங்க.